வெல்கம் டு வெல்லூர் ஆட்டோமேஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சர்வோ அப்படின்ற சிஸ்டம் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சர்வோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இண்டஸ்ட்ரியில நிறைய இடத்துல யூஸ் பண்றோம். வெல்டிங்க்கு, மார்க்கிங், ஸோ அதே மாதிரி கட்டிங், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ்க்கு இந்த சர்வோ அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம ஒரு சர்வோ செட்டப் யூஸ் பண்ணியிருக்கோம். சிங்கிள் ஆக்சிஸ் சர்வோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான வயரிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம ஸ்டூடெண்ட் செஞ்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் நம்ம வந்து இங்கே செஞ்சிருக்கோம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்கே செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஹெச்எம்ஐல. ஸோ எப்படின்னா நம்ம வந்து ஒரு ரொட்டேஷன், ஸோ பொசிஷன் வந்து செட் பண்ண போகிறோம். ஒரு ரொட்டேஷன் போகணும் அப்படின்ற மாதிரியான பொசிஷன் செட் பண்ண போகிறோம். அதே மாதிரி எவ்வளோ ஸ்பீடு போகணும் அதுக்கான ஆர்பிஎம்ல நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அண்ட் சர்வோ ஆப்ரேஷன், ஸோ சர்வோ வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சர்வோ ஆன், ஸோ ஸ்டார்ட் பொசிஷன், அதே மாதிரி சேஞ்ச் டைரக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ நம்ம இதை செட் பண்ணிட்டு உங்களோட சர்வோ மோட்டர் இப்போ வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்றத இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ரொட்டேஷன் பொசிஷன் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1 mm மூவ் ஆகணும், இல்லை 10 mm மூவ் ஆகணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா 1 ரொட்டேஷன் அப்படின்றது என்னோட பொசிஷனை நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 1 அப்படின்றத செட் பண்ணுறேன். அதே மாதிரி ஆர்பிஎம் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 100 ஆர்பிஎம் அப்படின்ற மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஹெச்எம்ஐல இதை கொடுக்குறோம். ஸோ நம்ம இதை செட் பண்ணதுக்கப்புறம் இது எங்கே வரும் அப்படின்னா நம்ம பிஎல்சியில் போய் செட் ஆகிடும். ஸோ நான் வந்து இப்போ செட் ஸ்பீட் அப்படின்னும் செட் பொசிஷன் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ அது 0 போயிடுச்சு. ஸோ 0 போயிடுச்சு, நமக்கு வந்து பொசிஷன் வந்து செட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நம்ம 1 ரொட்டேஷன் வரணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் நமக்கு டைரக்ஷன் வந்து இப்போ ஒரு ஒரு பொசிஷனில் இருக்குது. ஸோ இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சர்வ் ஆன் அப்படின்றத கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ என்னால் இந்த மோட்டரை இப்போ ரொட்டேட் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா சர்வ் ஆன் அப்படின்ற கண்டிஷன் எனக்கு ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஸ்டார்ட் சர்வோ அப்படின்ற ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். ஸோ இதை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக ஒரு ரொட்டேஷன் அப்படின்றது மூவ் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மறுபடியும் நான் வந்து இன்னொரு முறை ரொட்டேஷன் கொடுக்குறேன். ஸோ கொடுக்கும்போது நமக்கு வந்து இங்கே மூவ் ஆகுது. இதே வந்து நமக்கு வந்து இப்போ ரிவர்ஸில் ரொட்டேட் ஆகுது. ஸோ நான் வந்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து இங்கே சேஞ்ச் டைரக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சேஞ்ச் டைரக்ஷன் ஆன் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே ஸ்டார்ட் சர்வோ அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்வர்டில் ரொட்டேட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சர்வோவில் ஹோமிங் மெத்தட் இருக்குது, ஜாகிங் மெத்தட் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ரிலேட்டிவ் அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, டார்க் ஃபங்க்ஷன் இருக்குது, ஸ்பீட் சேஞ்ச் அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 by 1 நம்மளோட ட்ரைனிங்கில் நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.